செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். நாடு முழுவதும் உள்ள ஐஐடி உட்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை படிப்புகளில் சேர கேட் எனும் தேசிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்த கேட் நுழைவுத் தேர்வு இயந்திரவியல், கட்டடவியல் உட்பட 30 பாடப்பிரிவுகளில் கணினி வழியில் நடைபெறும். ஆகஸ்ட் 27 தொடங்கி இந்நிலையில் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றன. மேல விவரங்களுக்கு www.gate2025.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை வெளியான புதிய அறிவிப்பு. 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கலை திருவிழாக்கள் நடந்து முடிந்த நிலையில் அடுத்ததாக குறுவேள மைய மற்றும் வட்டார அளவிலான போட்டிகள் நடைபெற உள்ளன. 1 முதல் 5ஆம் வகுப்புக்கு அக்டோபர் 22 முதல் 24 வரையும், 6 முதல் 8ஆம் வகுப்புக்கு அக்டோபர் 15 முதல் 17 வரையும், 9 முதல் 12ஆம் வகுப்புக்கு அக்டோபர் 21 முதல் 24 வரையும் வட்டார அளவிலான போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களின் விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவிட பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சரின் தனி செயலராக பிரதீப் யாதவ் IAS நியமனம். துணை முதலமைச்சரின் தனி செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு துவக்கம். தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு துவங்கப்பட்டு உள்ளது. தேசிய முதியோர் தினத்தை முன்னிட்டு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதியோர் பராமரிப்புக்கான 3 மாத உதவியாளர் படிப்பை கிண்டி முதியோர் நல மருத்துவமனையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். அஸ்ட்ரானெட் பூஞ்சைகளை வைத்து நிலவில் வீடு கட்டும் நாசா. நிலவில் விஞ்ஞானிகள் தங்கி ஆய்வு செய்ய வீடு, ஆய்வகம் கட்ட நாசா முடிவெடுத்திருப்பது தெரிந்ததே. இப்போது அந்த குடியிருப்பை எப்படி அமைப்பது என்ற ஆய்வில் அமெரிக்க விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கற்கள், இரும்பு கொண்டு கட்டடம் அமைப்பது நிலவின் தட்பவெப்ப சூழலுக்கு உகந்ததா என தெரியாது. எனவே நிலவு சூழலுக்கு ஏற்ற பூஞ்சை, பாசி, காளான், நீர் போன்றவற்றால் அமைக்கலாமா என அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.